Day 1. அப்படின்னு நம்ம சந்த வீட்டை பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா மச்சான். அப்படியா? ஆமா, தெரியாதா உனக்கு? எப்போ வந்தாங்க? நேத்து தான் நினைக்கிறேன், புதுசா வந்திருக்காங்க. ஓஹோ, சரி நீ பாரு. சரி மச்சான், இப்போ Day 2. என்ன மச்சான் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற? ஆமாடா. என்ன மச்சான் ஹாய்லாம் சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் மச்சி, விடு விடு பாத்துக்கலாம். ஐயோ. Day 3. நான் மாமே நேத்து அந்த பொண்ணோட பைக்ல உன்னை பார்த்தேன், உஷாராச்சு போலயே. அதெல்லாம் அப்படிதான் மாமே. அடுத்து மச்சான் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. Day 5. என்ன மச்சான் சோகமா இருக்க? நேத்து வர அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட போயிருந்தா. உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு மச்சான். இன்னொன்னு மச்சான், அது ஏன்டா கேக்குற? என் கூட பழகுற பொண்ணுங்களாம் அட்லீஸ்ட் 3 வாரம் 1 மாசம் தான் பழகுவாளுங்க. ஆமா. அது என்னன்னா, என் கூட யாராச்சும் பழகினாலுங்க, நான் அவளுக்கு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணா போதும், அடுத்த நாள் அவளுக்கு பிடிச்ச பொண்ணு பையன் கூட கமிட்டட் ஆகுங்கடா. அந்த பொண்ணுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சுடா. இந்த தெருல எவனோ ஒருத்தர் இருக்கானாமே, ரொம்ப கஷ்டமே, நான் ஐ லவ் யூன்னு சொல்றேன், அத்தனை கமிட்டட் ஆயிட்டா மச்சான். அப்போ இது வரைக்கும் நீ கொடுத்ததெல்லாம் பில்டப். ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? சரி மச்சான், பக்கத்துல ஏதோ பொண்ணு தான் புதுசா, அந்த பக்கம் போலாம் வா. செருப்பு தூக்கி